வந்து ஒரு பெரிய அளவுல பிசினஸ் வந்து கட்டி எழுப்பிட்டு போகக்கூடிய ஒரு லேடி லீடர். இப்போ சமீப காலத்துல அவங்க ரொம்ப ஆர்வமா ஆர்சிஎம் பிசினஸ்ல இறங்கி நிறைய லேர்னிங், அதே சமயத்துல ஏர்னிங், அதே சமயத்துல டீச்சிங் எல்லா இடங்கள்லயும் அவங்க முத்திரை வகிச்சிட்டு இருக்காங்க. நல்ல டீமை பில்ட் பண்ணியிருக்காங்க சென்னையில, அதே மாதிரி கரூர்ல, சுற்று வட்டாரங்கள்ல எல்லாம். இப்போ இந்த வாரத்துல பார்த்தா புலியூர்ல ஒரு டீம் உருவாக்கி இருக்கிறாங்க. அதனால ஒரு நல்ல ஒரு லேடி லீடரா உருவெடுக்கிறாங்க. உமன் எம்பவர்மெண்ட் டீமினுடைய நோக்கம் என்னன்னா, எல்லா லேடிஸும் பின்னடிக்கணும், எல்லா லேடிஸும் வந்து 8 மறுவினில் ஆணுக்கு இங்கே பெண்கள் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி. பெண்கள் வந்து ஆண்களுக்கு எந்த வகையிலும் இழப்பம் இல்லை, நாங்க எங்கனாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத பெண்கள் காமிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த உமன் எம்பவர்மெண்ட் டீம். அதுல அவங்க ஒரு பெரிய பொறுப்பு எடுத்து நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி லீடரா இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நமக்கு வந்து அவங்க பொருள் விளக்கம்னு எடுத்துட்டா சசிகலா மேடம் அதை பேசும்போது பாத்தீங்கன்னா இன்வால்மெண்டோட, அது அவங்க பேசுறப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த பொருளை இன்வால்மெண்டோட தான் எப்படி அனுபவிச்சோம், மற்றவங்களுக்கு அது எந்த அளவுக்கு தேவைப்படுங்கிற அந்த இன்வால்மெண்டோட பேசுறது அது பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம். காரணம் அனுபவிச்சு பேசுறாங்க. மற்றவங்க எல்லாம் பொருள் பேசணுங்கிற மாதிரி பேசுற மாதிரி தெரிஞ்சாலும் சசிகலா மேடம் வந்து இன்வால்மெண்ட், அந்த பொருள் அவ்வளவு இருக்குது, நல்லது, அந்த மாதிரி கண்டு பேசுறதுனால நல்ல கண்டிப்பா அவங்களுடைய வளர்ச்சி சீக்கிரமா பெரிய பின்னடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. சிறுதுளிதான், எவ்வரி சிங்கிள் டிராப் வில் பிகம் எ ஓஷன். சின்ன சின்ன துளிகள் தான் ஓசனாக மாறும். ஆக்சிங் பிசினஸும் அது மாதிரி தான். இன்றைய கூட்டம் இரவு கூட்டம் 158வது கூட்டம். இருக்கிற எல்லாரும் உங்க டீம் உள்ளவங்களை தயவு செய்து உள்ள ஜாயின் பண்ண சொல்லுங்க. நம்ம ஃபர்தரா லேட் பண்றதுல என்ன காரணம்னு கேட்டா, நமக்கு வந்து நேர குறைவு. பாத்தீங்கன்னா இன்னும் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 20 பேர் 25 பேர் வந்து சேருவாங்க. அப்ப இன்னும் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண நேர குறைவாகும். அதனால யாரும் முன்ன வர்றாங்களோ அவங்க தகவல் தெரியட்டும் என்ற அடிப்படையில் உங்களுடைய பலத்த கரவாசியோட நான் சசிகலா மேடத்தை இன்வைட் பண்றேன். வெல்கம் சசிகலா மேடம், ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம், உற்சாகமான ஆரோக்கியமான மாலை வணக்கம். ஏன்னா உற்சாகமான ஆரோக்கியமான அப்படின்னு சொன்னாலே நாம எல்லாருமே இன்னைக்கு ஆர்சிஎம் பொருட்களை உபயோகப்படுத்துவதனால நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஆரோக்கிய சுதந்திரத்தை அடைந்திருக்கிறோம். அதனால நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு ஆரோக்கியமா எல்லாருமே இருக்கிறாங்க. அதனால ஆரோக்கியமான இரவு வணக்கம். ஸோ ஆர்சிஎம் அப்படிங்கிறது ஒரு 3 எழுத்து மந்திரம் தான். அது ஒரு மந்திரம்ங்கிறது வந்து நம்ம தினம் தினம் அதை சொல்ல 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 எப்படி ஒரு மந்திரம் வந்து நம்ம உச்சரிக்கும் பொழுது, அது தினம் வந்து நம்ம பாராயணம் பண்ணும் பொழுது அதுக்கு வந்து ஒரு சக்தி கிடைக்குதோ, அதே மாதிரி நம்ம ஆர்சிஎம் என்கிற இந்த 3 எழுத்து மந்திரத்தை தினம் தினம் நம்ம பாராயணம், அதாவது செயல்முறையில செயல்படுத்தும் பொழுது நமக்கு நிச்சயமாக வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்கள், பொருளாதாரம் மற்றும் ஆரோக்கியத்தின் மூலியமாக. ஏன்னா ஆர்சிஎம் அப்படிங்கிறது வந்து ஒரு மார்க்கெட்டிங், ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங், சரியான வியாபார முறை வித்திகளை மட்டும் நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நமக்கு பொருளாதார சுதந்திரத்தையும் ஆரோக்கிய சுதந்திரத்தையும் வழங்கி இருக்கிறது. அந்த வகையில என்னுடைய பெயர் சசிகலா, நான் கரூர்ல இருக்கிறேங்க. புதிய நபர்களுக்காக நான் ஒரு சிறிய அறிமுகம். நான் இந்த ஆர்சிஎம் பிசினஸ்ல இணைந்து 2 வருடங்கள் ஆகிறது. அதற்கு முன்னாடியே ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி நான் ஆர்சிஎம்ல இணைந்து எல்லா பொருட்களையும் நான் வந்து உபயோகப்படுத்தி இருக்கேன். அப்போ ஒரு பேண்ட் ஷர்ட்டு அப்போ வந்து நமக்கு அறிமுகமான காலத்திலேயே நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் எந்த அளவுக்கு நான் நேசிச்சு செய்திருக்கிறேன் என்பது எனக்கு என்னை கூட சார்ந்தவர்களுக்கு நிச்சயமா தெரியும். ஏன்னா அன்னைக்கு பேண்ட் ஷர்ட்டை வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு பொருளையே கையில் எடுத்து நிறைய பேருக்கு நான் அந்த நம்மளுடைய ஆர்சிஎம்னுடைய அந்த பேண்ட் ஷர்ட் பிட்ட நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, என்ன இந்த கிளாத் வந்து எவ்வளவு நாள், அதாவது நார்மலா இருக்கிற துணிமணி வந்து 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு வரைக்கும் தான் வரும். ஆனா நம்ம ஆர்சிஎம்னுடைய துணிமணிகள் அதுல இருக்கிற ஒவ்வொரு இதுவும், அதாவது அதுல எடுத்த ஒரு சின்ன ஒரு கர்ச்சீஃப், அதுல கர்ச்சீஃப் எல்லாம் அப்ப வாங்கியிருக்கோம், நிறைய வாங்கியிருக்கோம். அப்போ
அதெல்லாம் கூட வருஷ கணக்குல வந்து 3 வருடங்கள் 4 வருடங்களுக்கு கிளியறது இல்ல அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான பொருட்களை அன்னைக்கு வந்து நான் 2010 நான் வந்து இணைந்த பொழுது ஒரு பேண்ட் ஷர்ட்டை நம்பி நான் ஆர்சிஎம் குள்ளர வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இந்த பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ மீண்டும் 2021 வந்து இணைந்து அதே தரமான பொருட்கள் துளி கூட மாற்றமே கிடையாது, அதே அளவு தரத்துல நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. மீண்டும் இந்த ஆர்சிஎம் பிசினஸ் நான் இணைந்து அதுல வந்து இன்னைக்கு நிறைய பேரை வந்து அந்த பிசினஸ்குள்ளார கொண்டு வந்திருக்கேன். ஏனென்றால் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு வியாபாரமோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பணி செய்தாலும் இன்னைக்கு நம்மளுடைய வருமானம் வந்து நம்மளுடைய குடும்பத்திற்கு தேவையானதாக ஒரு பற்றாக்குறை வருமானமாக தான் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு இன்கம், ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு நிறைய பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த தொழில் எடுத்து செய்தாலுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதுல வந்து நம்ம முதலீடு போட்டு அந்த வியாபாரத்தை நடத்தும் பொழுது நம்மளுடைய நேரத்தையும் போட்டு அதுல நம்ம செலவழிக்கும் பொழுது 100% நமக்கு வந்து அதுல வந்து லாபம் மட்டுமே கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா இன்னைக்கு ஒரு தொழில் நம்ம செய்யணும், ஒரு வியாபாரத்தை தொடங்கணும் அப்படின்னா இன்னைக்கு லட்சமெல்லாம் தாண்டி இன்னைக்கு கோடிக்கணக்கில் வந்து இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வந்துருச்சு. ஏன்னா போட்டிகள் அந்த அளவுக்கு நிறைந்த இந்த உலகத்துல நம்ம வந்து பணம் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த பணத்தை நம்ம திரும்ப எடுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஸோ அதனால வந்து மக்கள் நிறைய வந்து தயங்குறாங்க. ஏதாவது ஒண்ணு நமக்கு இன்கம் வரணும், ஆனா முதலீடு இல்லாமல் நமக்கு துவங்கணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இன்னைக்கு நான் வந்து இந்த ஆர்சிஎம் பிசினஸ்ல நிறைய பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த பொருளாதார சுதந்திரம் அவங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஏனென்றால் ஆர்சிஎம்ல நாம கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நமக்கு அதுக்கு பொருள் கையில வந்து கிடைக்குது. எந்த விதமான முதலீடு இல்லாமல் நாம வந்து இந்த மிகப்பெரிய ஒரு நிறுவனத்துல வந்து நாம வந்து அதுக்கு ஒரு முதலாளியாக பங்குதாரர்களாக நாம இன்னைக்கு இணைந்திருக்கின்றோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு ஆர்சிஎம் அப்படிங்கிறது ஒரு 23 ஆண்டுகளை கடந்து மிக சிறந்த ஒரு நிறுவனம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கு. அதுல இப்ப தமிழ்நாட்டுல மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஆர்சிஎம் பிசினஸ்ல இணைந்ததற்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த என்னுடைய லீடர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய டவுன்லைன்ஸ், என்னுடைய லைஃப் லைன்ஸ் எல்லாரும், என்னுடைய டவுன்லைன்ஸ் சொல்லக்கூடாது, என்னுடைய அசோசியேட் பையர்ஸ், என்னுடைய லைஃப் லைன் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த ஆர்சிஎம் நிறுவனத்துல நம்ம இணையறதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. நம்ம வந்து பெரிய பணம் முதலீடு வைத்திருக்கிறவர்கள் தான் இதுல முதலீடு பண்ணி இந்த நிறுவனத்தை சேரணும் அப்படிங்கிறதும் கிடையாது. இதுல வந்து எந்த விதமான டார்கெட்ஸ் இப்போ வந்து இவ்வளவு இப்போ கம்பெனில எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க, இவ்வளவு டார்கெட் இந்த மாசம் வந்து இவங்க முடிக்கணும், அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த மாசம் போனஸோ இல்லை இன்க்ரிமெண்ட்டோ ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஆனா நம்மளுடைய கம்பெனில அந்த மாதிரி எந்த விதமான ஒரு டார்கெட்ஸ் கிடையாது. அது நம்மளா வந்து கையில் எடுத்து நம்ம விரும்பி செய்யறது செய்யலாம். ஆனா கட்டாயப்படுத்தி எந்த டார்கெட்டும் வைக்கிறது இல்லை. அதே மாதிரி டைம், நம்மளுடைய ஓன் டைம்ல நம்ம இந்த பிசினஸ செய்து கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரமோ இல்லை நமக்கு எவ்வளவு நேரம் நம்ம செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இதுல வந்து வருமானம் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேற எந்த பிஸ்னஸ்லையுமே நம்மளால வந்து இதெல்லாமே நமக்கு கிடைக்காது. நமக்கு அந்த அளவுக்கு வந்து அனைத்தையுமே ஒரே ஒரு வியாபாரத்தின் மூலமாக நம்ம நினைத்ததை வந்து நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒன் அண்ட் ஒன்லி நம்மளுடைய ஆர்சிஎம் நிறுவனத்தின் மூலியமா தான். ஸோ நம்மளுடைய ஆர்சிஎம்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1-2 பொருட்கள் மட்டும் கிடையாது, இன்னைக்கு 36,000+ பொருட்கள் வந்திருக்கு. ஸோ அது ஒவ்வொரு பொருட்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு தயாராகி வரக்கூடியது வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வைஸா நமக்கு இன்னைக்கு தயாராகி வந்திருக்கு. ஒவ்வொரு கம்பெனியினுடைய நமக்கு வந்து இன்னைக்கு டைப் வச்சு இன்னைக்கு பொருட்களை வந்து நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள்.
ஸோ அதுல ஒரு சில பொருட்கள் நமக்கு எப்படி வருது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நான் சொல்றேன். ஸோ பிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த நிறுவனத்தினுடைய நம்மளுடைய பொருட்கள் பாத்தீங்கன்னா அதுல இருந்து நமக்கு வரக்கூடியது பாத்தீங்கன்னா பிஸ் சோப்பு, அப்புறம் பிஸ் பவுடரு, அந்த பிரைம் பவுடரு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிஸ் நம்மளுடைய துவைக்கிற அனைத்து பொருட்களுமே வந்து பிஸ் நிறுவனத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஷைனால் அப்படிங்கிற ஒரு கம்பெனியினுடைய டைப் மூலியமாக நமக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா எல்லா விதமான ஹேர் ஆயில்ஸ், ஹெர்பல் ஹேர் ஆயில், கூல் ஆயில், அப்புறம் ரெவிட்டலைசர் ஆயில், சர்சன் ஆயில், இந்த மாதிரி எல்லா விதமான ஹேர் ஆயிலும் நமக்கு அந்த ஷைனால் மூலியமாக கிடைக்கிறது. அதுல ஷாம்புவும் நம்மளுக்கு டேண்ட்ராஃப் ஷாம்பு, ஹேர் ஃபால் ஷாம்பு, ஹெர்பல் ஷாம்பு, இப்படி வந்து எல்லா விதமான ஷாம்பும் பாத்தீங்கன்னா நம்ம ஷைனால் நிறுவனத்தின் மூலியமாக நமக்கு அந்த டைப் மூலியமா நமக்கு கிடைக்கிறது. நைசா அப்படி நம்ம வந்து இது ஒவ்வொன்றும் நம்ம வந்து வாங்கும் போது பார்த்துருப்போம். இது என்ன நம்ம ஆர்சியம்னு சொல்றாங்க, ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பேர் வந்து நைசா, ஷைனால், பிஸ் அப்படின்னு போட்டிருக்குதே அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ஃபேஷன் ஷூட்டிங்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொருனுடைய தலைச்சிறந்த நிறுவனங்களோட டைப் போட்டு நம்மளுடைய கம்பெனி வந்து அதுக்கு ஒரு தரம் நிர்ணயிச்சிருப்பாங்க. அந்த தரத்தின் முறைப்படி தயாரித்து கொடுக்கிற பொருட்கள் தான் இன்னைக்கு நமக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய டைப் மூலியமா கிடைக்குது. அதுல நைசா அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம்னா அதுல நமக்கு டால்கம் பவுடர், சோப்பு, எல்லா சோப்பும் பாத்தீங்கன்னா சென்சேஷன் சோப்பு, டெட்மேக்ஸ் சோப்பு, கிளிசரின் சோப்பு, இப்படி பல வகையான சோப்பு வந்து இன்னைக்கு நைசா அப்படிங்கிற அந்த நிறுவனத்தின் மூலியமா கிடைக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுட் கிரீமு, ஃப்ரெஷ் அண்ட் ஷைன் கிரீமு, ஃபேஸ் வாஷு, நம்மளுடைய ஹேண்ட் வாஷு, ஃபினாயில், இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நைசா அப்படின்றது போட்டிருப்பாங்க. அடுத்து ஃபிக்ஸின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு நம்மளுடைய அதாவது நம்ம டாய்லெட் அந்த யூஸ் பண்ற அனைத்து பொருட்களும், அதாவது வீட்டுக்கு நம்ம வந்து வீடு துடைப்பதற்கு, அப்புறம் துணி துவைப்பதற்கு, இதுக்கெல்லாம் நம்ம உபயோகப்படுத்துற அந்த லிக்விட் ஐட்டம் பூரா பாத்தீங்கன்னா ஃபிக்ஸி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் மூலியமாக நமக்கு அது தயாரிச்சு வருது. டாய்லெட் கிளீனர், ஃப்ளோர் கிளீனர், டிஷ்வாஷ் லிக்விடு, லிக்விட் டிட்டர்ஜென்ட், ஃபினாயில், இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருட்களும் நம்ம ஃபிக்ஸி அப்படின்னு போட்டு நமக்கு வரும். அடுத்து ரெவிட்டோ அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தின், அந்த நிறுவனத்தின் மூலியமா நமக்கு கிடைக்கிற பொருட்கள் ஆல் பர்பஸ் சோப்பு, ரெவிட்டோ வாஷிங் பவுடரு, இதெல்லாம் வந்து நமக்கு அதன் மூலியமா கிடைக்குது. அடுத்து கேவிகோ அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து நமக்கு டூத் பேஸ்ட், அதாவது ரெட் கலர்ல 2 விதமான டூத் பேஸ்ட் நமக்கு கிடைக்குது. அதுல ரெட் டூத் பேஸ்ட், கிரீன் டூத் பேஸ்ட், அப்புறம் டான்ட் மென்ஷன் அப்படிங்கிற நம்மளுக்கு அந்த பல் பொடி, அடுத்தது நம்மளுடைய அட்வான்ஸ் டூத் பிரஷ், ஸ்மைல் டூத் பிரஷ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கேவிகோ நிறுவனத்தின் மூலியமாக நமக்கு தயாரிச்சு கொடுக்குறாங்க. அடுத்து சியானா மூலியமா நமக்கு சியானா மாய்ஸ்சரைசிங் சோப்பு, சியானாவுடைய சம்மர் லோஷன், வின்டர் லோஷன், இதெல்லாம் பாத்தீங்கன்னா சியானாவுடைய நிறுவனத்தின் மூலியமா கிடைக்குது. அது பிரதிஷ்டா, இதன் மூலியமா நமக்கு ஊதுவத்தி, நமக்கு பூஜை அறையில நம்ம வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நீம் ஊதுவத்தி, கேம்பர் அண்ட் இது கிராம்பு, இது ரெண்டும் கலந்த ஊதுபத்தி, அப்புறம் நம்மளுடைய சாண்டில் ஊதுபத்தி, மோக்ரா ஊதுபத்தி, இப்படி பல வகையான ஊதுபத்தி பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பிரசித்தா நிறுவனம் மூலியமா நமக்கு தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல நமக்கு வந்து இன்னைக்கு நமக்கு மசாலா பொருட்கள் எல்லாமே கிடைக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஸ்வேச்சா மூலியமா நமக்கு பாத்தீங்கன்னா ஊறுகாய் வகைகள், அப்புறம் புஜியா வகைகள், அப்புறம் நமக்கு இட்லி மிக்ஸு, தோசா மிக்ஸு, நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம தேனு, அப்புறம் இந்த ஃப்ரையம்ஸ் முன்னாடி வந்துட்டு கினியா சீட்ஸ், இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்வேச்சா மூலியமா நமக்கு கிடைக்குது. துருவம் அப்படிங்கிறது மூலியமா நமக்கு வந்து ரைஸு, அப்புறம் நம்ம பாஸ்மதி அரிசி, இதெல்லாம் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இப்படி பாத்தீங்கன்னா பல விதமான நிறுவனங்கள் மூலியமா நமக்கு வந்து நம்மளுடைய ஆர்சிஎம் பொருட்கள் நமக்கு வந்து தயாரிச்சு நமக்கு இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய ஹெல்த் கார்டு ரைஸ் பிராண்ட் ஆயில், அது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து இன்னைக்கு நம்மளுடைய குயின் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய ரைஸ் பிராண்ட் ஆயில நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இப்ப நம்ம சொன்ன அத்தனை ப்ராடக்டையும் தாண்டி நம்ம அந்த ஒரே ஒரு பொருளை மட்டும்
ஒவ்வொரு வீட்லயும் நம்ம கொண்டு போய் சேர்த்தோம்னாலே நம்மளுடைய இந்தியாவை வந்து ஆரோக்கியமான ஒரு நாடாக நம்ம மாற்ற முடியும். நம்முடைய தமிழ்நாட்டை முதல்ல நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான இடத்திற்கு நாம எல்லாமே வந்து கொண்டு போக முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயில்ல அத்தனை விதமான நம்ம ஒரு ஆயில் மூலியமா நம்முடைய உடம்பில் உள்ள அத்தனை வகையான நோய்களையும் வந்து நாம இன்னைக்கு சரி பண்ண முடியும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ஆயில் தான் நம்முடைய ரைஸ் பிரான் ஆயில். ஸோ அந்த ரைஸ் பிரான் ஆயிலினுடைய பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ரைஸ் பிரான் ஆயில்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ரைஸ் பிரான் ஆயில்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய 3 விதமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயில்ல இருக்கு. இது வந்து எந்த விதமான ஒரு ஆயிலையும் வந்து ஆயில் நிறுவனம் வந்து இந்த மாதிரி ஒரு 3 விதமான ஆன்டி ஆக்சிடென்ட்டை வச்சு இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற எந்த ஆயிலையுமே அது கிடையாது. நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயில்ல தான் அது கிடைக்குது. ஒரிஜினல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அது வந்து 1400 mg வந்து நம்மளுடைய ஒரு 100 கிராம் ரைஸ் பிரான் 100 கிராம்ல வந்து அந்த அந்த ஒரிஜினல் அப்படிங்கிற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயில் அது வந்து நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கின்ற, அதாவது HDL LDLன்னு சொல்லுவாங்க. HDL அப்படிங்கிறது வந்து குட் கொலஸ்ட்ரால், LDL அப்படிங்கிறது வந்து பேட் கொலஸ்ட்ரால். ஸோ இது ரெண்டையுமே வந்து சரி விகிதமான சரி சமமா வச்சிருக்கணும். ஏதாவது நமக்கு குட் கொலஸ்ட்ரால் அதிகமா போனாலும் நமக்கு உடல்ல வந்து பிரச்சனைகள் வரும், பேட் கொலஸ்ட்ரால் அதிகமா போனாலும் பிரச்சனைகள் வரும். ஸோ இது ரெண்டுமே வந்து சரி விகிதமா நமக்கு வைத்துக்கூடிய அந்த இது வந்து நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயில், அதாவது கெட்ட கொழுப்பை நீக்கி நல்ல கொழுப்பை தக்க வைக்கிறது. இதுதான் நம்மளுடைய அந்த ஆயில்ல உபயோகப்படுத்தும் பொழுது நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவல் கட்டுப்படுத்தப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்லீரல், லிவரை வந்து இன்னைக்கு வந்து நிறைய நம்ம வெளியில சாப்பிட்ற உணவுகள், காற்று, எதுனாலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு முதல்ல பாதிக்கப்படக்கூடியது வந்து லிவர் தான். லிவர் வந்து ஒரு அதுக்கு தன்னைத்தானே சரிப்படுத்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருந்தாலும் 500 விதமான வேலைகளை வந்து நம்மளுடைய லிவர் தான் வந்து இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது பாதிச்சா வந்து நம்ம உடம்புல இருக்க மற்ற அனைத்து உறுப்புகளுமே வந்து இன்னைக்கு பாதிப்படையும். அதனால அந்த லிவரை வந்து எப்படி நம்மளுடைய ஆயில் பார்த்தீங்கன்னா அதை வந்து சுத்தப்படுத்தி அதை பாதுகாத்து இன்னைக்கு அதை ஒரு நல்ல முறையில செயல்பட வைக்கிறது அந்த நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சுலின் சுரப்பு வந்து சரியானபடி சுரக்கலை அப்படின்னா சர்க்கரை நோய் முதல்ல வரக்கூடிய ஒரு வியாதி என்னன்னா, இன்னைக்கு சர்க்கரை நோய் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க ஒரு கணக்கீடு முறைப்படியே. அப்போ ஒரு சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாரை கேட்டாலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது இல்லைன்னா தான் வந்து ஒரு ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அது வந்து மக்களுடைய உணவு பழக்கங்கள் ஒரு புறம் இருந்தாலும் அது ஒரு ஹெரிடிட்டி அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேரு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சர்க்கரை நோய் சின்ன வயசுலயே வர்றதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், ஒரு வேலை பளு, அப்புறம் நல்ல ஒரு தூக்கம் இல்லாதது, நல்ல சாப்பாடு சரியானபடி சாப்பிடல, இப்படின்னு பல பிரச்சனைகளால இன்னைக்கு வந்து சர்க்கரை நோயினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த சர்க்கரை நோயை வந்து வராம வந்து இன்னைக்கு நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயில் வந்து தடுக்குது. அதை டெய்லி பார்த்தீங்கன்னா காலையில வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் நம்ம வந்து அன்றாடம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆயிலை வந்து வெறும் வயிற்றுல குடிக்க சொல்றோம். குடிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த உள்ளுறுப்புகளை இருக்கிற அந்த பிரச்சனைகளை சரி பண்ணி அந்த இன்சுலின் சுரப்பை வந்து சரியான விகிதத்தை சுரக்க வச்சு நம்முடைய சர்க்கரை நோயினுடைய அந்த வீரியத்தை குறைக்கிறது நம்முடைய ரைஸ் பிரான் ஆயில். அதே மாதிரி இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, உள்ளுறுப்புகள்ல பாத்தீங்கன்னா கட்டிகள் அங்கங்க வரும். அந்த உள்ளுறுப்புகள்ல தோன்ற அந்த கட்டிகளை பாத்தீங்கன்னா அது சில நேரங்கள்ல வந்து அந்த கட்டிகள் வந்து சாதாரணமா வலி இல்லாம இருக்கும், எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கும். ஆனா நம்ம அதை கவனிக்காம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சில நேரங்கள் அது வந்து புற்றுநோயா மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மாதிரி அந்த உள் வீக்கத்துல வந்து அங்கங்க ஏற்படுற அந்த வீக்கத்தை வந்து சரி பண்றது வந்து நம்மளுடைய ஆயில். ஸோ அதனால அதையும் வந்து நம்ம வந்து அன்றாடம் அதை வந்து நம்ம குடிச்சுக்கிட்டு வரும் பொழுது அந்த உள் வீக்கத்தை வந்து அந்த இன்ஃப்ளமேஷனை சரி பண்ணக்கூடியதாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெஞ்சு எரிச்சல், வயிற்றில் ஏற்படும் பிரச்சனைகள், அடுத்தது வயிற்றில் இருக்கிற புண்கள். இன்னைக்கு வயிற்றில் நம்ம அல்சர்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாதாரணமா
இன்னைக்கு சின்ன குழந்தைங்க கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு காரம் கொஞ்சம் சாப்பிட்டு வெளியில எங்கேயாவது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வயிறு வந்து புண்ணாயிடுது. டாக்டர்கிட்ட போனா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க காரமே சேர்க்காதீங்க. ஆஹ் அப்படின்னா நம்ம என்ன வெறும் நம்ம டெய்லி வந்து குழந்தைங்களுக்கு மோர் சாதம் மட்டுமே கொடுக்க முடியும்? ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சென்சிட்டிவா இருக்கும். ஆனா அந்த காரம் எதனால அப்படின்னா, நம்ம வெளியில மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா அந்த மிளகாத்தூள், அந்த கலரிங்காக போடக்கூடிய அந்த கலரிங் ஏஜென்ட்ஸ், இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா அந்த உணவுப் பொருட்களை சாப்பிடும் பொழுது நம்மளுடைய வயிற்றுல இருக்கிற அந்த குடல்கள் வந்து பாதிக்கப்பட்டு புண்ணை ஏற்படுது. ஸோ அந்த புண்களை கூட பார்த்தீங்கன்னா சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளுடைய ஹெல்த் கார்டு ஆயில்ல இருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆயிலை வந்து கொடுத்தோம்னா நிச்சயமா அந்த வயிறு எரிச்சல் அதெல்லாமே வந்து அந்த நம்ம தொண்டை குழியில இருக்கிற அந்த இதுல இருக்கிற அந்த உணவு குழாயில பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய அந்த புண்கள் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா சரி பண்ணக்கூடியது நம்மளுடைய ஹெல்த் கார்டு ஆயில். அதே மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா மூட்டு வலி. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த எலும்பு தேய்மானம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயதுக்கு மேல ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து எந்த வேலையுமே செய்யாம இருந்தா கூட அந்த எலும்பு வந்து தேய்மானம் ஆகக்கூடிய ஒரு உடல் அமைப்பு தான் எல்லா மனிதர்களாகிய பிறந்த நமக்கு எல்லாருக்குமே. ஸோ அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது வயதாக ஆக என்ன ஆகும், நம்மளுடைய அந்த எலும்பினுடைய அந்த தேய்மானம் அதிகமா இருக்கும். அப்போ மூட்டு ஒன்னோட ஒன்று உராசும் போது அந்த ஜவ்வு நடுவில் இருக்கிறது இல்லாம பார்த்தீங்கன்னா மூட்டு வலி ஆரம்பிக்கும். நடக்க முடியாம ரொம்ப வந்து இன்னைக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா வந்து ஆயிடுச்சு. மூட்டு வலின்னு போனாலே அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூட்டு அறுவை சிகிச்சை, மாற்று அறுவை சிகிச்சைங்கிற மாதிரி தான் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் கூட வந்து நம்மளுடைய ஹெல்த் கார்டு ஆயில் மூலியமாக வந்து அது அந்த மூட்டு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது வந்து வராம வந்து தடுக்கிறதுக்கு வந்து நம்மளுடைய ஆயில் வந்து பாதுகாக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு 45 வயது 50 வயதுக்கு மேல் ஏற்படக்கூடிய அந்த மெனோபாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் வந்து நின்னதுக்கு அப்புறமேல அவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் உருவாகும். ஏன்னா அந்த ஹார்மோன் வந்து சுரக்கிறது நின்று போயிடும். அப்போ அந்த சுரக்கிறது நின்றுடுச்சுன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா உடல் வந்து பருமனாகும். பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு அயன் சத்து பத்தாம ஒரு கால்சியம் சத்து குறைபாடுனால நிறைய வந்து பிரச்சனைகள் வந்து உருவாகும். ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட நம்மளுடைய ஆயில் வந்து சரி பண்ணுது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்ல வந்து நம்ம இன்னைக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்கின் அந்த ஆயில ஒரு மஞ்சளும் நம்மளுடைய அரிசிய மஞ்சள் தூளியும் கலந்து தேய்ச்சிட்டு வந்தோம்னா அந்த ஸ்கின் ப்ராப்ளம் படிப்படியா குறையுதுங்க. இதை வந்து நான் என்னுடைய அனுபவத்திலேயே நான் வந்து அதை நல்லா உணர்ந்திருக்கிறேன். கையில வந்து ஒரு சின்ன தழும்பு மாதிரி இருந்தது. அந்த தழும்புல பார்த்தீங்கன்னா நான் நம்மளுடைய ஹெல்த் கார்டு ஆயிலையும் நம்மளுடைய மஞ்சள் தூளியும் அதோட S5 அதையும் சேர்த்து அன்றாடம் பார்த்தீங்கன்னா டெய்லி அதை தடவிக்கிட்டே வந்துட்டு S5 உள்ள சாப்பிட சாப்பிட பார்த்தீங்கன்னா அந்த தோல் நோய் பிரச்சனையே வந்து கம்ப்ளீட்டா இன்னைக்கு வந்து படிப்படியா நல்ல ஒரு மாற்றத்துக்கு வந்திருக்கு. எந்த விதமான மாத்திரைகள் மருந்து வேற எதுவுமே எடுத்துக்காத அளவுக்கு. ஸோ நம்மளுடைய தோலினுடைய பளபளப்பை கூட வந்து நம்மளுடைய ஹெல்த் கார்டு ஆயில் மூலியமா வந்து நம்ம வந்து அதை கொண்டு வர முடியும் அந்த பளபளப்பினை அப்படின்ற. அடுத்தது பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை முக்கியமா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நான் நிறைய பேருக்கு வந்து இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய ஹெல்த் கார்டு ஆயில வெறும் வைக்கிற எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு கொடுத்து அந்த தைராய்டினுடைய லெவல் வந்து குறைஞ்சிருக்கு. அவங்க வந்து மாத்திரை அந்த தைராய்டுக்கு உண்டான மாத்திரையே வந்து இன்னைக்கு எடுக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா சரி ஆகியிருக்கு. அப்படின்னா நம்முடைய ரைஸ் பிரான் ஆயில்ல இருக்கிற அந்த ஒவ்வொரு ஆன்டி ஆக்சிடென்ட்னுடைய அந்த செயல்பாடும் அவ்வளவு ஒரு அற்புதமான வேலைகளை வந்து இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அடுத்து நம்மளுடைய நியூரோ சிஸ்டம், நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை வந்து பாதுகாக்கக்கூடியது வந்து நம்மளுடைய அதுக்கும் வந்து அதை பாதுகாக்கிறதுக்கு உதவுவது நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயில். அடுத்தது உடலில் வந்து நமக்கு பெண்களுக்கு வந்து இந்த ஹார்மோன் மாற்றங்கள், அதாவது இந்த இளம் வயதுல இருந்து அந்த பருவ வயது அடையிற அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோன் மாற்றங்களை கூட பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயில் வந்து சரி செய்யுது. அதாவது அது இம்பேலன்ஸா அது இருக்கக்கூடியதை வந்து கரெக்டா அதை வந்து பேலன்ஸா கொண்டு வந்து அதை வந்து சரி பண்ணுது. சிறுநீரக பிரச்சனை வராமல் தடுக்கிறது. சிறுநீரக பிரச்சனை அப்படின்னா கிட்னியினுடைய ஃபங்க்ஷன்ஸை கரெக்டா வந்து அதை சரியான ஒரு அளவில் அது வேலை செய்யறதுக்கு நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயில் உதவுகிறது. ஸோ இத்தனையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆயிலை வந்து நம்ம வந்து
சாதாரணமா ஒரு எண்ணெய் அப்படிங்கறத மட்டும் சொல்லாம அது வந்து ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு சமையல் எண்ணெய். இத்தனை மருத்துவ குணம், அதாவது ஒரு மாத்திரையால சரி பண்ண முடியாத விஷயங்களை வந்து இன்னைக்கு ஒரு ஆயில் வந்து சரி பண்ணுது அப்படின்னா நிச்சயமா அதை வந்து என்ன சொல்றது, குயின் ஆஃப் த ப்ராடக்ட் ஆர்சிஎம்ல அப்படிங்கறத காட்டிலும் ஒரு அனைத்து வியாதிகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயில். இது எப்படி தயார் பண்ணி வருது அப்படின்னா நம்மளுடைய கிடைக்கக்கூடிய ஆர்கானிக்னுடைய சிவப்பு அரிசின்னு சொல்லுவாங்க. சிவப்பு அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம மேக்சிமம் வந்து அன்றாடம் அதை பயன்படுத்த மாட்டோம். ஸோ அது அந்த சிகப்பு அரிசியில பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்கும். நார்மலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிறுதானியங்கள் எப்படி பயன்படுத்துறோமோ அந்த மாதிரி நம்ம அரிசியிலே பாத்தீங்கன்னா சிவப்பு அரிசியை பயன்படுத்த சொல்லுவாங்க. அந்த சிவப்பு அரிசியில வந்து அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த தவிடு அந்த அந்த சத்துக்கள் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஸோ அந்த அரிசியில இருக்கிற தவிடுல இருந்து எடுக்கப்படுறது தான் நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயில். அதே மாதிரி நம்மளுடைய ஆயில் பாத்தீங்கன்னா உலக சுகாதார மையத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. WHO என்று சொல்லக்கூடிய உலக சுகாதார மையம். அது வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் தர நிர்ணயம் பண்ணுவாங்க. அதுல நம்மளுடைய ஆயிலுக்கு வந்து அந்த WHO அந்த முதிரையை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத், அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் ஆகிய ஆராய்ச்சி நிலையங்கள் பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய ஆயில் வந்து இருதயத்திற்கு ஏற்ற எண்ணெய் என்று பரிந்துரைத்திருக்கிறார்கள். சோ எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்ம நாட்டை தாண்டி ஒரு அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் வந்து இந்த நம்மளுடைய எண்ணெயை வந்து அங்கீகாரம் கொடுக்கறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு அதை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணெய் வந்து இன்னைக்கு உலக அளவுல வந்து பிரசித்தி பெற்றதா ஒரு எண்ணெயா மாறி இருக்கு. அடுத்ததா நம்மளுடைய ஆயில் பாத்தீங்கன்னா அதாவது கெமிக்கலி ரிஃபைன்ட் பண்ணாம பிசிக்கலி ரிஃபைண்டா செய்யப்பட்டு வருது, தயாரிக்கப்பட்டு வருது. அதாவது பிசிக்கலி ரிஃபைன்ட் அப்படின்னா அதுல இருக்கிற அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே பாத்தீங்கன்னா அதுல இருந்து அழிக்கப்படாமல் முழுமையாக பாதுகாக்கப்படுகிறது. ரசாயனங்கள் மூலியமா வந்து சுத்திகரிக்கப்படும் பொழுது அந்த எண்ணெயில இருக்கிற இயற்கையா இருக்கிற அந்த சத்துக்கள் பூரா வந்து அழிந்து போய்விடும். எண்ணெயினுடைய சுவையும் பாத்தீங்கன்னா மாறும். அதை வந்து பிரிச்செடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெட்ரோலியம் கழிவுல இருந்து எடுக்கக்கூடிய மினரல் ஆயில் அப்படிங்கிறத வச்சுதான் வந்து சுத்திகரிப்பாங்க. ஸோ அதுல இருக்கிற அந்த சத்துக்கள் பூரா வந்து அந்த மினரலை பயன்படுத்தும் பொழுது அழிந்து போயிடும். ஆனா நம்மளுடைய ஆயில பாத்தீங்கன்னா பிசிக்கலி ரிஃபைன்ட், நம்ம அந்த எண்ணெயை வந்து ஆட்டி அந்த தவிடுல இருந்து எடுக்கும் பொழுது அந்த எண்ணெயை வந்து தண்ணீர் மூலியமாக பிரிச்சு எடுக்கிறது, அதுதான் வந்து பிசிக்கலி ரிஃபைன்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த முறையில தான் நம்மளுடைய ஆயில் வந்து தயாரிக்கப்படுகிறது. இதனால இது வந்து அதாவது மற்ற எண்ணெய்களை வந்து காய்ச்சி தான் நமக்கு வெளியில வரும், மார்க்கெட் வரும்பொழுது. ஸோ அதனுடைய ஹீட்டிங் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா மற்ற எண்ணெய்களுக்கு வந்து கம்மியா தான் இருக்கும். நம்ம ஒரு ஆயில ஒரு தரம் சூடு பண்ணிட்டு மறுதரம் நம்ம அதை சூடுபடுத்தும் பொழுது இல்ல வேற மறு உபயோகத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணும் பொழுதோ அந்த நிறம் வந்து மாறும். அதனுடைய காரத்தன்மை அதிகமா இருக்கும். அந்த எண்ணெயினுடைய காரத்தன்மை பாத்தீங்கன்னா வித்தியாசப்படும். அதனால அதன் மூலியமா செய்யப்படுகிற உணவுகள் பாத்தீங்கன்னா வந்து டேஸ்ட் மாறக்கூடிய. ஆனா நம்மளுடைய எண்ணெய் வந்து பிசிக்கலி ரிஃபைன்டு எந்த ஹீட் ப்ராசஸ் மூலியமா வராததுனால நம்மளுடைய ஸ்மோக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ஹீட்டிங் கெப்பாசிட்டி, அது வந்து நமக்கு வந்து 232 டிகிரி செல்சியஸ் உள்ளதுனால எத்தனை முறை வந்து நம்மளுடைய ஆயிலை சூடுபடுத்தினாலும் அது வந்து சில நேரத்துல ஆயிலை வந்து திருப்பி சூடுபடுத்தினா அது வந்து விஷமா மாறிடும்னு சொல்லுவாங்க. நீ வந்து ஒரு தடவைக்கு மேல மறு தடவை நம்ம வந்து ஆயிலை வந்து சூடுபடுத்தாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னுவாங்க. ஆனா நம்மளுடைய ஆயில் பாத்தீங்கன்னா எத்தனை முறை வந்து நம்ம சூடுபடுத்தினாலும் அந்த எண்ணெயினுடைய அந்த இது வந்து மாறுவதில்லை. நிறம் பாத்தீங்கன்னா அதே நிறத்துலதான் இருக்கும். நம்மளுடைய எண்ணெய்க்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான கிடையாது. எப்பயுமே அது எண்ணெய் வந்து ஒரே ஒரு வெள்ளை நிறமாவே தான் இருக்கும். சோ அந்த நிறம் வேலை செய்யல மேடம், ஸ்கிரீன் ஷேரிங் வேலை செய்யலையே. ஹலோ, இப்பதான் இப்ப இருக்கு மேடம், இப்ப வருது. சாரி டிஸ்டர்பன்ஸ். ஓகே. அந்த எண்ணெயினுடைய நிறம் வந்து மாறுவதில்லை.
அடுத்ததுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்தும் பொழுது அந்த எண்ணெய் பாத்தீங்கன்னா மிக குறைஞ்ச அளவுல தான் நம்மளுடைய உணவு பதார்த்தங்களுக்கு வந்து அது உறிஞ்சு கொள்ளும். அப்ப நம்ம மத்த இடத்துல மத்த ஆயில யூஸ் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா எண்ணெய் பாத்தீங்கன்னா நிறைய உணவு பதார்த்தங்கள் அப்படியே மிதக்கும், பிளெண்ட் ஆகாது. நம்மளுடைய ஆயில் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சமா யூஸ் பண்ணாலே அது அப்படியே பிளெண்ட் ஆகி அந்த டேஸ்ட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரிஜினலா அந்த உணவுனுடைய சுவையை மாத்தாம அப்படியே இருக்கும். எண்ணெயும் வந்து கம்மியா தான் வந்து அந்த யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம வெளியில வாங்குற ஆயில் நம்ம அன்றாட நம்ம ஒரு மாசத்துக்கு 2 லிட்டர் வாங்கும் போது நம்மளுடைய ஆயில் பாத்தீங்கன்னா 1 லிட்டர்ல இருந்து 1.5 லிட்டர் வரைக்குமே போதுமானதாக இருக்கும். சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எண்ணெயினுடைய அந்த உறிஞ்சக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா நம்மளதுல வந்து மிக குறைவாக தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு நம்மளுடைய பேக்கெட்லயே போட்டிருப்பாங்க, ஆயில் நம்ம எண்ணெய் பேக்கெட்லயே A&D இது D2 அப்படிங்கிற விட்டமின்கள் பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்மளுடைய ஆயில்ல இருக்கு. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 9 ஆகிய சத்துக்கள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆயில்ல வந்து அதிகமா இருக்கு. சோ நம்ம ஒமேகா அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாவரத்துல இருந்து நமக்கு எடுக்கக்கூடிய அந்த ஒமேகா தான் நமக்கு, ஒமேகா அப்படின்னாலே மீன் அப்படி அதுல இருந்து எடுக்கப்படுறது தான் நம்ம சொல்லுவாங்க. அதுல இருந்து எடுக்கக்கூடிய சத்துக்களை தான் ஒமேகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய ஆயில் வந்து தாவரத்துல இருந்து எடுக்கப்பட்டு அந்த ஒமேகா அதுலயும் பாத்தீங்கன்னா 3 விதமான ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 9 அப்படிங்கிற 3 விதமான சத்துக்கள் இருக்கு. இந்த ஒமேகா அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை வந்து பாதுகாத்து அந்த விட்டமின் E வந்து நமக்கு வந்து அந்த ஆயில்ல வந்து நமக்கு இருக்குது. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கேட்க கேட்க ஒரு எண்ணெயில வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான ஒரு பொருள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஏன் இதை நம்ம வந்து எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க கூடாது? மார்க்கெட்ல இருக்கிற ஒரு எண்ணெயை வந்து ஏதோ ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி எல்லாருமே நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், நாங்க செக்குல தான் ஆட்டுறோம், நாங்க வந்து பொருள் அதாவது கடலை பருப்பை வாங்கி கொடுத்து இல்ல எள்ளு வாங்கி கொடுத்து இல்ல தேங்காயை வாங்கி கொடுத்து நாங்க வந்து அதை தான் ஆட்டுறோம், அப்ப எப்படி எங்களுக்கு இது வந்து கெமிக்கல் ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா அந்த கடலை பருப்பை வந்து நாம வந்து எங்கேயும் நம்ம விளைவிச்சு நம்ம கொண்டு வர முடியாது. அது ஏதோ ஒரு மார்க்கெட்ல விற்கிற ஒரு கடலை பருப்பை தான் நம்ம வாங்கிட்டு வருவோம், இல்ல ஏதோ ஒரு எள்ளு கடையில விற்கிற எள்ளை தான் நம்ம வாங்குவோம். ஆனா அந்த கடலை பருப்பு, அந்த எள்ளு, இந்த தேங்காய் இதெல்லாம் வந்து எப்பயோ பயிர் பண்ணி அது வந்திருக்கும் குடோனுக்கு. அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிச்சு அதை என்ன பண்ணுவாங்க, அது விளைவிக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்து தான் அடிப்பாங்க. ஏன்னா அது வந்து எந்த பூச்சியும் வந்து அண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதையும் தாண்டி அதை கொண்டு வந்து ஒரு குடோன்ல மூட்டை மூட்டையா அடுக்கி வச்சிருக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சல்பர் அப்படிங்கிறத வந்து தெளிப்பாங்களாம். அது எதுக்காக அப்படின்னா ரொம்ப நாட்கள் வந்து அந்த பருப்பு வந்து வீணாகாம, இப்ப கடலை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி அந்த இதுவாயிடும். கடலை பருப்பு வந்து அந்த தோல் அது தனியா பாருங்க ஒரு மாதிரி பூச்சி வந்த மாதிரி கருப்பா நிறம் மாறும். சோ அந்த மாதிரி எல்லாம் மாறாம இருக்கிறதுக்காக சல்பர் என்கிற ஒரு ரசாயனத்தை வந்து தெளிக்கிறாங்க. பூச்சி சொத்தை அந்த மாதிரி இல்லாம இருக்கிறது, அது அந்த மாதிரி வந்து அதை தெளிக்கிறாங்க. அப்போ அந்த கடலை பருப்புல போய் அது எப்படி இருந்தாலும் அந்த சல்பருங்கிறது எப்படி இருக்கும், அதை எண்ணெயா ஆட்டும் பொழுது நிச்சயமா அந்த ரசாயனத்தோட தான் நமக்கு அந்த எண்ணெய் வந்து நமக்கு கிடைக்குது. ஆனா நம்மளுடைய பொருள் கடலை அதாவது எந்த பொருளா இருந்தாலும் நம்ம அரிசி வந்து இன்னைக்கு எப்படி விளைவிக்கிறாங்கன்னா நம்மளுடைய ஹரித சஞ்சீவனின்னு இன்னைக்கு நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை உபயோகப்படுத்தி தான் இன்னைக்கு வந்து ரசாயனமற்ற ஒரு நல்ல ஒரு நம்மளுடைய ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை யூஸ் பண்ணி நமக்கு எல்லாமே தயார் பண்ணி வருது. ஸோ அதனால நம்ம தைரியமா வந்து சொல்லலாம் இதுல பூச்சிக்கொல்லி கிடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவா நம்ம வந்து சொல்லலாம். சமீபத்துல வந்து நம்ம இந்த ஆய்வுகள்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த் கார்டு ஆயில் வந்து மிக சிறந்தது அப்படிங்கிறதுக்கு நிறைய வந்து ரெஃபரன்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம எடுக்கலாம். கூகுள்ல போய் நம்ம சர்ச் பண்ணோம்னா நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயிலுக்கு எப்படி இதை வந்து உலக அளவுல வந்து இதுக்கு வந்து நிறைய தர நிர்ணயம் பண்ணி இதை வந்து மிகச்சிறந்த எண்ணெய்ங்கிறத அங்கீகரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. அதெல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இதை வந்து நம்ம இந்த எண்ணெயை ஒரு 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 லிட்டர் ஒரு பேக்கெட் எண்ணெயின் மூலமா நம்ம ஒரு குடும்பத்தினுடைய வந்து ஆரோக்கியத்தையும் வந்து நம்ம வந்து மாற்ற முடியும். ஆயிலை மாற்றினால் நம்மளுடைய ஆயில் கூடும், அதாவது நம்மளுடைய லைஃப் நம்ம நிச்சயமா வந்து கூடும். அந்த ஆயிலை நம்ம தொடர்ந்து உபயோகப்படுத்துவதன் மூலமாக நம்மளுடைய வயது, நம்மளுடைய ஆயில் வந்து நீண்டு வந்து நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு நாங்க வந்து இது ஆயில வந்து இன்னைக்கு நம்ம எமரால்ட் சார் வந்து அது எப்படி ப்ரொமோட் பண்றதுங்கிறத இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சொல்றது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவர் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு ஆயில் மூலியமா வந்து நம்ம ஆர்சிஎம்ல வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவர் அழகா வந்து இன்னைக்கு தெளிவா நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஆர்சிஎம்ல 36,000 பொருட்கள் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு பொருட்களை எடுத்தாலுமே இன்னைக்கு நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற வந்து நம்மளுடைய பொருட்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு சோப்பு வந்து இன்னைக்கு கொடுத்தா கூட அந்த சோப்பு வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குங்கிறத ஒவ்வொருத்தரும் வந்து உணர்ந்திருக்காங்க. அந்த வகையில நம்மளுடைய ஆர்சிஎம் நிறுவனத்துல இன்னைக்கு இருக்கிற நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே வந்து குட் மார்னிங் டு குட் நைட்டுன்னு இன்னைக்கு நான் வந்து நம்மளுடைய கம்பெனி சொல்கின்ற அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி 6 பேசிக்ஸ், 7 கார்டினல்ஸ், 8 கோர் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த 6 பேசிக்ல ஃபர்ஸ்ட் செல்ஃப் யூஸ், அப்புறம் தான் நம்ம வந்து அதை ரெக்கமெண்ட் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்டை வந்து இன்னைக்கு 100% வந்து நான் இன்னைக்கு எங்க வீட்டுல ஆர்சிஎம் பொருட்களை தான் நான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். காத்தால எழுந்திருச்சு அந்த பேஸ்ட்ல ப்ரஷ்ஷு, அடுத்து வரக்கூடிய சோப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்சிஎம் தான். ஆனா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆரோக்கியமா இன்னைக்கு இருக்கிறோம். அந்த ஏஜ்னிங்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது நம்மளுடைய ஆர்சிஎம் பொருட்களை பயன்படுத்த நம்மளுடைய ஏஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இளமையான தோற்றத்தை கொடுக்குது. மனசுலயும் சரி ஆரோக்கியத்துக்கும் சரி நம்ம பொருட்களை யூஸ் பண்ணும் பொழுது ஒரு சந்தோஷத்தும் மனநிறைவும் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய இது பாத்தீங்கன்னா தோற்றம் வந்து மிக பொலிவா இருக்கு. ஸோ அந்த வகையில நம்மளுடைய கேட்டகரியில பாத்தீங்கன்னா பர்சனல் கேர் இருக்கு, ஹெல்த் கேர் இருக்கு, பெயிண்ட் இருக்கு, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இருக்கு, இப்படி நம்மளுடைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கு. எது இல்லைன்றது வந்து நம்மளுடைய ஆர்சிஎம்ல எதுவுமே நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை பொருட்களும் நமக்கு இன்னைக்கு வந்து கம்பெனியை தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த இடத்துலையுமே வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம ஒரு 500 வருடங்களுக்கு பின்னால வந்து இருக்கக்கூடிய அந்த கம்பெனியினுடைய அந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு அதை தயாரிச்சு வச்சிருக்காங்க. அதனுடைய மூலப்பொருட்கள் இருக்கு. இது கம்பெனியில நேரா போய் நம்ம பார்த்த ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அதை உணர்ந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனி மிகப்பெரிய அளவுல வந்து நம்முடைய இந்திய மக்களுக்காக ஒவ்வொரு பொருளையும் வந்து தயாரிச்சு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஏதாவது நம்ம ஒரு பொருளை எடுத்தாலும் இன்னைக்கு நம்ம வந்து ஆர்சிஎம்ல ஜெயிக்கலாம். அதுக்கு நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய பேர் வந்து அதை செஞ்சு செயல்முறைப்படுத்திட்டு இருக்காங்க. நான் வந்து இன்னைக்கு அன்றாடம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொருட்களை பார்த்தீங்கன்னா காத்தால எந்திரிச்சா நம்மளுடைய ஆர்சிஎம்னுடைய கேவிகோ பேஸ்ட்டு, அது ப்ரஷ்ஷு, அடுத்து பார்த்தீங்கன்னா சென்சேஷன் சோப்பு, அடுத்து ஷாம்பு, அடுத்து காத்தால நம்ம எடுத்துக்கிற டிஃபன் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நம்மளுடைய மல்டிகிரெயின் தாலியால செய்யலாம். அடுத்து நம்ம நூடுல்ஸ் இருக்கு. இப்படி நம்ம வெரைட்டி ஆஃப் எந்த குட் ஆர்ட்ல பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ், இப்படி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா நேரங்களும் பார்த்தீங்கன்னா சுண்டல், இது எல்லாத்தையும் காட்டிலும் சுண்டல் அற்புதமான ஒரு சுண்டல் வகைகிற இன்னைக்கு நம்மளதுல இருக்குது. ஒவ்வொரு சுண்டலும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சத்துக்கள் நிறைந்ததா இருக்கு. ஒரு சுண்டலை கூட நம்ம ஊற வச்சு எடுக்கும் பொழுது ஒரு சுண்டல் கூட பார்த்தீங்கன்னா அதுல வந்து அந்த சொத்தையோ இதுவோ எதுவுமே கிடையாது. ஏன்னா அடுப்படியில பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து அதிகமா வந்து நம்ம சமையல்ல வந்து ஒவ்வொரு பொருளையும் பார்த்து 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 நம்ம வாங்கி செய்வோம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமானதுதான். ஈவன் சின்ன ஒரு உப்பு கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு அன்றாடம் நம்ம உபயோகப்படுத்துற உப்புல எவ்வளவு கலப்படங்கள் வருது தெரியுங்களா? ஆனா நம்மளுடைய ஆர்சிஎம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உப்பு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தரமானத ஒரு உப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் மிக குறைந்த விலையில மார்க்கெட்ல வந்து அதிகமான விலை கொடுத்து நிறைய உப்பு வந்திருக்கு. ஆனா அதுல வந்து அந்த தரம் இருக்கா அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நம்மளுடைய ஆர்சிஎம் உப்பு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு தரமான உப்பு. யூஸ்வலா வந்து உப்பு சொல்லுவாங்க, நீ திறந்து வைக்காத, உப்பை மூடி வை, ஜாடியில போட்டு வைங்க. ஏன்னா அது வந்து அந்த வெளியில காத்து மாய்ச்சர் பட்டுச்சுன்னா உப்பு பாத்தீங்கன்னா தண்ணியா மாறக்கூடிய தன்மை வந்துடும்.
ஆனா நம்மளுடைய உப்பு பாத்தீங்கன்னா அந்த 25% அந்த அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ppmனு சொல்லுவாங்க. அது வந்து நம்மளதுல அதிகமா இருக்கிறதுனால வெளிக்காத்து பட்டா கூட நம்மளுடைய உப்பு பாத்தீங்கன்னா அந்த தன்மைக்கு போகாது. சோ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து சொல்லலாம். நம்ம மக்கள்கிட்ட உப்புக்கு ஒரு சாதாரண உப்புக்கு என்ன வித்தியாசம் நீங்க சொல்ல முடியும்னா இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் பொழுதுதான் இதெல்லாம் வந்து உணர முடியும். அதே மாதிரி நியூட்ரிஷன் ப்ராடக்ட் நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ் ஒவ்வொரு நியூட்ரிஷார்ஜ் நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா அதி அற்புதமானது. இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில எழுந்திருக்கும் பொழுதே நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட். காத்தால உணவுக்கு பின்னாடி நியூட்ரிசார்ஜ் மென்னு வெஜ் ஒமேகா எடுத்துக்கிறது, அடுத்தது மத்தியானம் சாப்பாட்டுக்கு பிறகு நியூட்ரிசார்ஜ் பியூவு S5, அப்புறம் நம்மளுடைய காமாவர்ஸ்னால நம்மளுடைய இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் கேசரி பிஸ்தா பவுடரை பால்ல கலந்து குடிச்சிட்டு படுக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து அன்றாட ஒரு ஹேபிட்டாவே மாறிடுச்சு. இதெல்லாம் வந்து ஒரு நமக்கு எப்படி முன்னாடி இது பண்ணிக்கிட்டு இருந்தோமோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு அன்றாடம் இது வந்து ஒருத்தர் சொல்லி அப்படிலாம் கிடையாது. ஓகே இந்த டைம் ஆயிடுச்சு உடனே இதை போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்றாட பழக்க வழக்கத்துக்கு வந்துருச்சு. இன்னைக்கு ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்த எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸே இல்லாத இன்றைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பிரிஸ்கா ஒரு இடத்துக்கு ஒரு தனியா போகணும் வரணும் அப்படின்னாலே அந்த தைரியமும் வந்திருக்கு. நம்மளுடைய ஆரோக்கியம் அதுக்கு வந்து ஒத்துழைக்குது. எதுல வேணாலும் இன்னைக்கு நம்மளால டிராவல் பண்ண முடியும், இது இருந்தா தான் போக முடியும் அப்படிங்கிற மனநிலை மாறி இன்னைக்கு இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டா எப்படியாவது நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடிய அந்த மனதைரியமும் அந்த இதுவும் வந்திருக்கு. அப்படின்னா மெயின் நம்மளுடைய RCM பொருட்களை உபயோகப்படுத்துறது. இன்னொன்னு இதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும், அவங்களுக்கு இந்த ஆரோக்கியத்தை நம்ம மூலியமா அவங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு சந்தோஷமா செயல்படுத்தும் போது அவங்களுக்கு அந்த ஆரோக்கியத்தின் மூலியமா அவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும் பொழுது அந்த சந்தோஷமே நமக்கு வந்து ஒரு இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற அந்த உத்வேகத்தை கொடுக்குது. ஸோ இன்னைக்கு நான் வந்து இந்த RCM நிறுவனத்துல இந்த RCM பொருட்களை விரும்பி நான் வந்து ஒவ்வொன்றையும் பயன்படுத்திட்டு இருக்கேன். கரூர்ல மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு PUC வச்சிருக்கேன். விரைவுல வந்து அது வந்து ஒரு ஒண்டர் வேர்ல்டு குயிக்கா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். நிச்சயமா அது சக்சஸ் பண்ணுவேன். அதே மாதிரி என்னுடைய டீம்ல இருக்கிற அனைத்து என்னுடைய நம்மளுடைய ஏபிசி அனைவருக்குமே பாத்தீங்கன்னா என்ன மாதிரி அவங்களுக்கு வந்து என்னால வந்து பிசினஸ் மூலியமா அவங்களுக்கு வளர்ச்சியை கொண்டு வர முடியுமோ நிறைய பேருக்கு அந்த வளர்ச்சியை கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ மிகப்பெரிய அளவுல வந்து டீம் தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம கரூர்னு கிடையாது, அனைத்து மாவட்டங்களையுமே நம்மளுடைய தமிழ்நாட்டுல எல்லா டீமுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியை கண்டிருக்க. அதுக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய ஒற்றுமை. நிச்சயமா நம்மளுடைய காமராஜ் சார் அதுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த ஜூம் கலாம் எங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை கொடுத்து இன்னைக்கெல்லாம் எங்களை வந்து இந்த அளவுக்கு பேச வச்சிருக்கிறாரு. அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய எமரால் சாருக்கு தான் நன்றியை தெரிவிச்சுக்கணும். விமன் எம்பவர்மெண்ட்னு ஒன்று உருவாக்கி அதுலயும் பாத்தீங்கன்னா நாங்க எல்லா லேடிஸும் மிக சிறப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆகஸ்ட் 15 மிக பெரிய அளவுல நாங்க அதை வந்து நிரூபிச்சு காட்டினோம். அடுத்து வரக்கூடிய ஜனவரி 26 அதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். ஸோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெண்கள் வந்து அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் இன்னைக்கு ஒரு அதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் வியாபாரத்துல சக்சஸ் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் முன்னுதாரணமா நம்மளுடைய RCM நிறுவனம் நமக்கு அந்த வியாபார வாய்ப்பினை கொடுத்திருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பெண்கள் வந்து இன்னைக்கு உணர்ந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த டெல்லியில நடந்த ஆனிவர்சரி மீட்டிங்ல பார்த்தோம்னா அத்தனை பேர் பெண்கள் தான், 80% பெண்கள் தான் வந்திருந்தாங்கன்னாங்க. ஸோ இதுக்கெல்லாம் யார் காரணம் யார் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு பொருளாதார சுதந்திரத்திலையும் ஆரோக்கியத்திலையும் சரி நமக்கு பெண்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பை கொடுத்து அவர்களுடைய வளர்ச்சி இன்னைக்கு மிகப்பெரிய. ஏன்னா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல வளர்ச்சி அடைஞ்சா ஒரு நாடு வளரும்வாங்க. அந்த குடும்பத்துல இருக்கிற பெண்கள் நல்லா இருந்தா நிச்சயம் அந்த குடும்பம் வந்து முன்னேறி நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க. ஏன்னா ஒரு வீட்டினுடைய கண்கள் பெண்கள் தான். அவங்க ஆரோக்கியமா இருந்தாங்கனால அந்த குடும்பம் வந்து இன்னைக்கு நல்லா இருப்பாங்க. அதனால இன்னைக்கு அந்த பெண்களுக்கு இன்னைக்கு பொருளாதார சுதந்திரத்தையும் ஆரோக்கிய சுதந்திரத்தையும் நமக்கு வந்து இந்த RCM நிறுவனம் வழங்கியிருக்கு. அதுல நான் இணைஞ்சிருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ நிச்சயமா வந்து சேர்ந்து செய்வோம் சேர்ந்து வெல்வோம். நம்மளுடைய தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அச்சீவர்ஸ் வருங்காலத்துல எல்லாருமே உருவாக இருக்கிறார்கள். என்னுடைய அனைத்து அப்ளையன்ட் லீடர்ஸுக்கும் என்னுடைய ஏபிஎஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கு
என்னுடைய இந்த பேச்சை கேட்டு இன்னைக்கு பொறுமையா கேட்டுட்டு இருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ காமராஜ் சார், எனக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி நன்றி நன்றி. ஜெயார்சியம் குடார்சியம் அனைவருக்கும் இரவு வணக்கம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். சிறப்பு. பட்டை கலப்புரைக்கு போங்க. சசிகலா மேடமா இப்படி பேசுறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுல வந்து பில்ட் ஆயிட்டீங்க. கண்டிப்பா இது வந்து ரெக்கார்ட் பண்ணிக்காருன்னு நினைக்கிறேன் சாரு. கண்டிப்பா இது வந்து யூடியூப்ல வரும். கண்டிப்பா நீங்க ஒரு முறை கேளுங்க, அப்பதான் உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்டே உங்களுக்கு தெரியும். இது சாதாரணமான விஷயம் அல்ல, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உள்ளபடியே மகிழ்ச்சிமா, சூப்பர், அற்புதம். யாரேனும் வாழ்த்துறையோ அல்லது வந்து வாய்ப்பு உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது, நீங்க எதுவும் வாழ்த்துறை வழங்கலாம், இல்லைன்னா உங்களுடைய கருத்துரை கூட சொல்லலாம். ஒரே நிமிஷம் தான் வாய்ப்பு, அப்புறம் நாங்க போயிடுவோம். ஜெகதீஷ் சார் வாங்க சார், வாங்க சார். அருமை சார், மேடம் இன்னைக்கு ரொம்ப அருமையா பேசுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு அதிகமான விஷயங்களை கவர் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் இந்த கேட்டகரிஸ் சொன்னா கூட அதுலயும் சில இம்பார்ட்டன்ஸை கொடுத்து நல்லா பேசியிருந்தாங்க. ரொம்ப அருமை மேடம், நல்ல தகவல்கள் மேடம். உண்மையிலே வந்து அந்த ஒரு 3/4 மணி நேரம் வந்து ரொம்ப பயனுள்ளதா வந்து ஆக்கியிருக்கீங்க. ரொம்ப அருமை மேடம். இன்னும் அடுத்த மாதங்கள்ல உங்களுடைய சிறப்பான பேச்சுகள் வந்து அதிகம் எதிர்பார்க்கிறோம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டேஜ் ஸ்பீக்கராகவே இருக்கிறதுனால அந்த ஒரு ஃப்ளூயண்டா பேச முடியுது. கேம்பியர் பண்றீங்க, நீங்க அவங்க இதுல அவங்க கிளப்புகள்ல நீங்க பேசி பேசி பழகி இருக்கிறதுனால உங்களால வந்து அழகா கவர் பண்ண முடியுது. கொடுக்கக்கூடிய நேரத்துல இருக்கிறவங்கள வந்து விலகி போகாத அளவுக்கு, கவனம் சிதறாத அளவுக்கு வந்து நல்லா கட்டுக்கோப்பா கொண்டு வரீங்க மேடம். ரொம்ப அருமை மேடம். உண்மையிலே வந்து உங்க ஸ்பீச் வந்து ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப்புக்கு உள்ள ஸ்பீச் நல்லா இருக்கு. அதே மேடம் நீங்க ஒரு அடுத்தடுத்து பெரிய பீட்டுக்கு வரணும்னு வாழ்த்துக்கிறேன் மேடம். நன்றி மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வெரி குட், வெரி குட். இயல்பாவே ஒரு இன்றைய பேச்சு ஒரு வந்து சார் சொன்ன மாதிரி கவர்ச்சிகரமான பேச்சு. யாருமே எட்டா போக விடல, நானே கூட அசையாம. அதனால நல்ல ஒரு அற்புதம். வாழ்த்துக்கள் சசி மேடம், வளர வேண்டும். நீங்க ஆர்சிஎம் உங்களுக்கு சரியான தளம். என்ன காரணம்னு கேட்டா, அதாவது வள்ளுவர் இப்படி சொல்லுகிறார், சொலல் வல்லன் சோர்விலான் அஞ்சான் அவனை இகழ் வள்ளல் யாருக்கும் அரிதுங்கிறார். சொலல் வல்லன் சோர்விலான் அஞ்சான் அவனை இகழ் வள்ளல் யாருக்கும் அரிதுங்கிறார். அந்த வகையில நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய சொல்வன்மை உங்ககிட்ட இருக்குது. இது ஆர்சிஎம்க்கு இதுதான் தேவை. உங்ககிட்ட இருக்கிற அந்த சொல்வன்மை தான் தேவை. இன்னும் கொஞ்சம் உங்களுடைய அந்த வளர்ச்சி வந்து இனி வருங்காலங்கள், ஏன்னா உங்களுடைய ஆர்வம் வந்து நான் 1.5 வேர்ல்டு குயிக் ஆகுறேன், பார்த்தீங்கன்னா டீமை பெருசாக்குறேன், இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு லீடருக்கு இருக்க வேண்டியது. உங்களுக்கு நிறைய இருக்குது. வாழ்த்துக்கள் மேடம். சார் சொன்ன மாதிரி நீங்க பெரிய பெரிய பின்னுக்கு வரணும். நாங்க உங்களை தொடர்ந்து வாழ்த்திட்டே இருக்கணும். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். யாரு? எஸ் மகேஸ்வரி, அன்மியூட் பண்ணுங்க சார். பண்ணிட்டாங்க சார், அன்மியூட் பண்ணிட்டாங்க சார். நான் பேசுறேன் சார். நீங்க தாராளமா பேசலாம், தடையே கிடையாது. குடார்சியம் லீடர்ஸ், குடார்சியம். அதாவது சசி மேம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா அருமையா பேசுனீங்க. அதாவது ஆர்சிஎம் வந்து பெண்களுக்கானது என்பதை வந்து இன்னைக்கு உறுதிப்பட பேசியிருக்கீங்க. ஏன்னா எல்லா பெண்களும் வந்து ஆர்சிஎம்ல வந்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது உறுதி. ஏன்னா அது ஒரு பெண்களுக்கான ஒரு பொருள்கள் வந்து நமக்கு அதிகப்படியா இருக்கிறதுனால அதை நம்ம எடுத்து நல்ல விளம்பரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குது. அதனால அதை பத்தி ரொம்ப ரொம்ப அருமையா பேசுறீங்க. அது இல்லாம ஆயில் பத்தி ரொம்ப நல்லா பேசியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க ஆயில் பத்தி பேசினது, இன்றைய கருத்துக்கள் அனைத்துமே வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க திறமை மிக்கவர், அதனால அருமையா பேசுறதுல ஒன்னும் குறை இருக்காது. அருமை மேடம் இன்றைய மீட்டிங். நன்றி, வணக்கம். குடார்சியம், ஜெயார்சியம், வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ மேடம். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். வேற வேற யாரும்? எனிபடி எல்ஸ்? யாரோ கை தூக்கி இருக்காங்களே? கஜேந்திரன் சார் வாங்க. கஜேந்திரன் சார் வாங்க சார். மேடம் அழகா பேசுங்க இன்னைக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அப்போ உங்களுடைய நிகழ்ச்சி வந்து விழா ஏதாவது தொடர்ந்து கேட்டிருந்தேன். வெரி நைஸ். அழகா பேசுங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
ஓ, சசிகலா மேடத்துக்கு ஒரு ரசிகர் மன்றமே இருக்க மாட்டேங்குது. எனக்கு வாய்ப்பு கொடுத்த எம்எல்ஏக்கும் நன்றி. காட்டால மீட்டிங்ல பரவாயில்ல பரவாயில்ல. போற்றுகிறோம் மீட்டிங்கா? அனைவரையும் போற்றுகிறோம். சார் குணா சார், ஏன் மீட்டிங் வர மாட்டேங்கிறீங்க? வந்துடமாட விரைவில் 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 வந்து ஆரம்பிச்சு கொடுத்துட்டு அப்படியே எங்க கையில கொடுத்துட்டு நீங்க போயிட்டீங்க. சிறப்பு மேடம், கருவிலே பிறந்து கருவிலே வளர்ந்த கரூருக்கு மகாராணி மேடம், வணக்கம். சூப்பர், அருமை அருமை. எங்க ஊர்ல பனிமழை, அப்படி ஒரு பேர கருவா. எங்க ஊர்ல பனிமழை பொழியுது. ஆனா ஜூம்ல வந்து பொருள் மழை, ஆர்சிஎம் பொருள் மழை பெய்யுது. ஆமா, எங்க ஊர்ல இப்ப சரியான பனிமழை பெய்யுது. ஆனா ஆர்சிஎம்ல வந்து அழகா என்ன மாதிரி சொட்ட சொட்ட தேன்ல அப்படியே ஒவ்வொரு ப்ராடக்ட் ஆரம்பிச்சு, ஸோ நம்மளுடைய நம்பர் 1 ஆர்சிஎம்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் 36,000 ப்ராடக்ட்டுமே நீங்க வந்து கவர் பண்ணிட்டீங்க இன்னைக்கு. அவ்வளவு அருமையா ஒவ்வொரு ப்ராடக்ட் மிக சிறப்பு மேடம், மிக சிறப்பு. அது சொன்னீங்கன்னா எனக்கு வந்து ஏறக்குறைய அந்த 6 வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு வந்து அந்த தோள்பட்டையில அந்த வலி இருந்தது. உண்மையிலே வந்து நிறைய ஆயில் சாப்பிட்டு, அதே மாதிரி டெய்லி இரவுல வந்து மஞ்சளும் நம்மளுடைய ஆயிலும் சேர்த்து அந்த என்னோட முதுகுல பின்னாடி வந்து நான் இது வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு எனக்கு வந்து அந்த அளவுக்கு ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப காமா வருஷம் வந்த பாடு இன்னும் முழுமையான ஒரு தீர்வு எனக்கு கிடைச்சிச்சு. இது ஒரு பெரிய ஒரு டெஸ்டிமோனியாவோட சொல்லலாம். ஆயிலை மாற்றுங்கள், ஆயிலை கூட்டுங்கள். மாத்திட்டேன். நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு சிறப்பா இருந்தது. நிறைய எக்ஸலண்டான இன்ஃபர்மேஷன். நம்மளுடைய எம்எல்ஏ சார் சொல்ற மாதிரி கேட்டவர்கள் பாக்கியவான், கேட்காதவர்கள் அதுக்கு நான் சொல்லக்கூடாது. கேட்டவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். அதை வந்து இன்னும் நம்ம கேட்காதவங்களும் நிறைய கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரி நிறைய பேச்சாளர் உண்மையிலே வந்து அவங்க ஹைலி ஸ்பீக்கர் மாதிரி ஒரு மேடை பேச்சாளர் மாதிரி அழகா எக்ஸலண்டா சிறப்பா பேசுறீங்க. ஆமா 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 ஆமா. மகேஸ்வரி மேடமும் கரூர்ல இருந்த நம்முடைய சசிகலா மேடம் வந்து அழகா சிறப்பா பேசுறாங்க. ரொம்ப நன்றி. உண்மையிலேயே மகளிர் வந்து உமன் எம்பவர்மெண்ட்ல வந்து மிக சிறப்பான ஒரு தலைவிகளா வந்துட்டீங்க. வாழ்த்துக்கள். இன்னும் தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் நீங்க எல்லாம் வந்து நிறைய வரணும். மிக்க மகிழ்ச்சி. உங்களை நாங்க வாழ்த்துகிறோம், உங்களை போற்றுகிறோம், உங்களை பாராட்டுகிறோம். ஜெயார்சியம், குட் ஆர்சியம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வாங்க காளியப்பன், அன்மியூட் பண்ணுங்க அவரை. சார் அன்மியூட் பண்ணித்தான் இருக்கீங்க. குட் ஆர்சியம் சார். குட் ஆர்சியம். நண்பர்களே, பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்துட்டு கூடிய கூட்டம் ரொம்ப ஒரு அற்புதமான கூட்டமா இருக்கு. ஸோ மேடம் அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு, அதாவது பாத்தீங்கன்னா எப்படி வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கிடைச்ச வாய்ப்பை ரொம்ப அருமையா பயன்படுத்தி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா 1 hour முழுக்க நம்ம ஆட்சியை பத்தி ரொம்ப சிறப்பா பேசியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா செல்ஃப் யூஸ், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ தான் யூஸ் பண்ணக்கூடிய குட் மார்னிங் டு குட் நைட் பொருட்கள், ஒவ்வொரு பொருட்களையுமே அவ்வளோ ஒரு உணர்வு பூர்வமா ஏதோ ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் கொடுக்கணுன்ற மட்டுமோட நிக்காம அது ஒரு உணர்வு பூர்வமா பேசின விஷயங்கள் எல்லாமே ஒரு அற்புதமா இருந்துச்சு. நான் மேடமை வந்து பாத்தீங்கன்னா அசோசியேட் பையரா இன்வைட் பண்றதுக்கு முன்னாடி இருந்து நான் நல்லா தெரியும். ஸோ ஆர்சிஎம்லையும் நம்மளுடைய இந்திய வரலாற்று எப்படி கிமு அல்லது கிபின்னு சொல்றோமோ, அது மாதிரி ஆர்சிஎம் பொறுத்த வரைக்கும் மேடம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிஎம் வர்றதுக்கு முன்னாடியும் ஆர்சிஎம் பண்றதுக்கு அப்புறமும் மேடத்தினுடைய வித்தியாசங்களை பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஸோ இந்த வித்தியாசம் கூடிய விரைவில் பின் லெவலாக மிகப்பெரிய அளவுல மாறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. மிகப்பெரிய அளவுல பின்னாடி அடையும் சொல்லி நான் கேட்டுட்டு வாழ்த்துக்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு மரியாதைக்குரிய எம்எல்ஏ ஐயாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஜெயார்சியம், குட் ஆர்சியம் சார். தேங்க்யூ காளியப்பன், தேங்க்யூ. நன்றி காளியப்பன், வாழ்த்துக்கள். சார் கம்ப்ளீட் பண்ணுங்க. சரி சார். ஸோ அருமை நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செஷனை எடுத்த நம்முடைய சசிகலா மேடத்தை மீண்டும் வாழ்த்தி நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கொடுத்தாங்க, நல்ல ஒரு நாலேஜஸ் கொடுத்தாங்க. ஸோ மறுபடியும் அவங்களை வாழ்த்துவோம். அவங்களை அத்தனை பேர் அன்மியூட் பண்றேன். நீங்க ஜெயார்சியம் குட் ஆர்சியம் சொல்லிட்டு வெளியில போலாம். ஜெயார்சியம் குட் ஆர்சியம். ஜெயார்சியம் குட் ஆர்சியம். மேரேஜ் சார்ஜ் சேர்ந்து செய்வோம். குட் ஆர்சியம். தேங்க்யூ.